கடைசி அந்த நம்ம லாஸ்ட் 2 weeks பேக் நம்ம கேட்ட அந்த மெசேஜுக்கு அந்த மெசேஜோட ஜஸ்ட் ஒரு ரீகேப்பை நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து உள்ள போலாம். அப்ப அன்னைக்கு நம்ம பார்த்தபடி நான் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு நான் உங்களுக்கு எடுத்தேன். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வந்து தேவன் வந்து அத ஸ்தாபிக்க சொன்னது என்ன அப்படின்னா, எபிரேயர்ல நம்ம பாக்குறோம், பரலோகத்துல இருக்கிறதுக்குரிய அதே ஒரு மாடலை தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு சொன்னாரு. அதே போல அவனுக்கு மோசைக்கு சொல்றது வந்து அவனுக்கு காண்பிக்கப்பட்டபடியே. சோ அது பிளான் எல்லாமே வந்து ஆண்டவர் சொல்லி அதை வந்து அவன் எக்ஸிக்யூட் பண்ணதை நம்ம வந்து பாக்குறோம். அதே போல அதை செய்ய சொன்னதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நான் உங்க மத்தியில வந்து வாசம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கதை நீ எனக்கு உண்டு பண்ணு, நான் உன் மத்தியில வந்து நான் வாசம் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் என்ன செஞ்சாரு, ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் வந்து உருவாக்க சொன்னாரு. அப்ப ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் போதே அவருடைய எண்ணம், அவருடைய இருதயத்தின் வாஞ்ச வந்து நம்மளோட இருக்கிறது தான். சோ நான் வந்து நம்ம 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல பார்த்தபடியும் அதே தான் பார்க்கும். உங்களோட வாசமா இருக்கணும், உங்களோட நான் தங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, திரும்ப திரும்ப நமக்கு வந்து சொல்றாரு. அப்ப அதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்னா, மனப்பூர்வமா இருக்கிறப்போ, அதாவது நம்ம வந்து அறிந்து நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், மீட்டெடுக்கப்பட்டுட்டோம், எல்லாம் தெரிந்த பிறகும் மனப்பூர்வமா செய்யற சில அந்த பாவங்கள் வந்து நம்மளை வந்து ஆண்டவரை நெருங்கி சேர விடாமலும், ஆண்டவர் நம்ம மத்தியில வந்து வாசம் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு தடையா இருக்குது அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து பார்த்தோம். 2வது நம்ம என்ன பார்த்தோம்னா, ஸ்லேவ் டு சின்ஸ், அதாவது மறுபடியும் பாவத்துக்கு படுத்துகிற சில காரியங்கள். அது முன்னிலைமையில அவங்க பின்னிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும், அது நம்ம எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் அறிஞ்ச பிறகும் நம்ம ஆண்டரை விட்டு பின்வாங்கி போற நிலைமை, மறுபடியும் பாவத்துக்கு அடிமைப்படுகிற நிலைமை வந்து எவ்வளவு மோசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 3வது நம்ம பார்த்தது செத்த கிரியைகளை நம்ம சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி, நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு செத்த கிரியைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். அப்ப அது போக நம்ம வந்து ஆண்டவர் நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கிறாரு அப்படின்ட்டு, இருக்க விரும்புகிறார் அப்படின்ட்டு. ஒண்ணு நம்ம ஆண்டவருக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும். அப்போ ஆண்டவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னா உலகத்துக்கு நம்ம வந்து பகைங்கர் ஆவோம். அப்ப உலகத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நம்ம வந்து ஆண்டரோட எனிமியா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியங்களை பார்த்தோம். நம்ம எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டருடைய அந்த கிருபாசன தண்டையில எப்பவும் போறதுக்கான ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனம் திரும்புதலுக்கான மறுபடியும் ஒரு விஷயம் ரீகமிட்மெண்ட்டுக்குள்ள நம்ம வந்து ஒப்பு கொடுத்தோம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து நம்மளோட வாசம் பண்ண விரும்புகிறார், உண்மைதான். அப்ப அவர் அன்னைக்கு வந்து ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா. அப்போ ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, நாம தான் இன்னைக்கு ஆண்டருடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கிறார். ஆண்டரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளான எல்லாருக்குள்ளயும் ஆவியானவர் வந்து அவர் வாசம் பண்ணுகிறாரு. அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரோன்னு ஒரு பிளேஸ்ல அவர் வந்து தங்கின அதே ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ள ஆவியானவராய் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. நாம் அந்த ஆலயமா இருக்கிறோம். இதுதான் அவருடைய பர்ஃபெக்ட் பிளான். நமக்குள்ள அவர் இருக்கணும்னு சொல்லிதான் அவர் என்ன செய்யறார், விரும்புறாரு. நாம் அவருடைய ஆலயமா இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. அப்போ அப்படிதான், அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த நம்மளை வந்து அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறாரு. அந்த அர்த்தத்துல பார்க்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்துல எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வந்து சில காரியங்களை சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறேன். நான் போன வாரமே அந்த லாஸ்ட் வீக் நான் பார்த்தபடி அவுட்டர் கோட், அது வெளிப்பிரகாரம் ஒண்ணு இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் அதாவது ஹோலி பிளேஸ் ஒண்ணு இருக்கும், த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அதாவது ஹோலி ஆஃப் ஹோலிஸ் ஒரு பிளேஸ் இருக்கும். அப்போ அந்த 2வது இருக்கிற இடத்துல வந்து ஒன்லி ஆசாரியர்கள் மட்டும் போகக்கூடியது. ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ங்கிறது பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை போறது. இதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த கடைசி நம்ம எடுத்தப்ப நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அந்த இதுதான் ஆண்டவர் வந்து ஏற்படுத்தின ஆசரிப்பு கூடாரம். அப்போ இது வந்து ஒன்லி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இல்ல. அப்ப புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய சீஷர்களை அவர் ஏற்படுத்தும் போது அவர் ஏற்படுத்தும் போது அவர் எப்படி ஏற்படுத்துகிறார் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, மார்க் 3:14 அவர் சீஷர்களை தெரிந்தெடுக்கும். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்
பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சூஸ் பண்ணும்போது அவருடைய மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க அவரோட இருக்கணும். அதுதான் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம அந்த 500 ராலிங்கிறோம், ஆண்டருக்காக ஊழியம் பண்ணணும்னு சொல்றோம், எல்லா காரியங்களும் இருக்குது, அந்த எண்ட் டைம் ரிவைவல்ல பங்கு வேணுங்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் திங் ஆண்டர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நாம அவரோட இருக்கணும். அவரோட இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணிருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய லைஃப்ல ஒரு டிஃபரன்ஸ் வேணும். அதனால நான் சொல்ல, நமக்கு ஃபுல் மெசேஜ்லயுமே ஆண்டவர் நம்மகிட்ட ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரொம்ப தெளிவா நிச்சயமா பேசுவார். அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம அதை பிடித்து கொள்ளணும். நம்ம அவரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆண்டவரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்காக நாம் செய்கிற காரியங்கள். அப்போ முதல்ல நம்ம கமிட் பண்ணது ஆண்டவரோட நம்ம இருக்கிற காரியத்துக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவர் தான். அப்ப நாமளும் அவர் என்ன செய்யணும், அவரோட இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது நம்ம ஆண்டரோட நடக்கிற இந்த பாதை ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு அதாவது நம்ம ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதோட இட்ஸ் ரிலேஷன்ஷிப். கிறிஸ்டியானிட்டிங்கிறது நம்ம ஏதோ ஒரு மதம் சார்ந்த அப்படி இல்லை, அதாவது ஆண்டவரோடு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். நமக்கு எப்படி நம்ம வீட்டுல உள்ள ஒரு ரிலேஷன்ஸோட நம்ம வாழ்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், எந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அதுல ஒரு 2 பேருக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஆண்டவரும் நம்மளோடு அவர் உறவாட விரும்புகிற தேவன், நம்மளோடு இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற தேவனுங்கிறத நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவர் முதல்ல இருந்தே மனுஷன் எக்ஸ்பெக்ட் பண்றது, நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ அவைலபிளா இரு. அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவுக்குள்ள அவைலபிளா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தோட காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சொல்லி வெளிப்பிரகாரம், அவுட்டர் கோர்ட்ல ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஒரு பிரான்ஸ் ஆல்டர் இருக்குது. அந்த பிரான்ஸ் ஆல்டர், அதாவது வெண்கல பலிபீடம்னு இருக்குது. அந்த வெண்கல பலிபீடத்துல ஒன்லி அவங்க யார் யாரெல்லாம் பலி செலுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பலி செலுத்தலாம். அது ஓபன் டு ஆல், அதாவது ரட்சிப்பு அப்படிங்கிறது ஓபன் டு ஆல். அங்க ரட்சிக்கப்படுறதுக்காக வர்றவங்க எல்லாரும் அந்த இடத்துல நினைச்சலாம் வரலாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒரு ஏரியா இருக்குது. அது வெளிப்பிரகாரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அது அவுட்டர் கோர்ட் வரைக்கும் நம்ம போவோம் ஆண்டவர்கிட்ட. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், அது போதும் எனக்கு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. அதோட நம்ம நின்னு போயிருவோம். எனக்கு அது போதும், நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் இப்ப ஆண்டோடைய பிள்ளை, அவ்வளவுதான். அந்த ரிலேஷன்ஷிப்போட இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல நிறைய பேர் ஆண்டரை பார்க்க வராங்க, நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் இந்த இடத்துல இதோட அவங்க நின்னு போறதை நம்ம பாக்குறோம். ஒன்லி அந்த ஆண்டோடைய ரத்தத்தால கழுவப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான், அது போதும் அப்படின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு லெவல் தான் அந்த அவுட்டர் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நம்ம அடுத்தனால நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னர் கோர்ட் ஆர் ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல உங்களுக்கு அந்த காமிச்ச பிக்சர்ல அந்த இன்னர் கோர்ட், அதாவது ஹோலி பிளேஸ்ல ஒரு 3 காரியங்கள் நான் காமிச்சேன். ஒண்ணு அங்க 3 இது இருக்கும். ஒண்ணு அந்த ஒரு டேபிள் இருக்கும், அதாவது சமூக தப்பம் மேஜை அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருக்கும். ரெண்டாவது ஒரு லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கும், குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். மூணாவது இன்சென்ஸ் ஆல்டர், தூப பீடம் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இது 3ம் அந்த இன்னர் கோர்ட்ல, அதாவது ஹோலி பிளேஸ்ல இருக்கிற ஒரு திங்ஸ். அப்போ இந்த ஹோலி பிளேஸ்ல ஆசாரியர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, போறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல உள்ள சில வசனங்கள் ஆண்டு சொல்ற காரியங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் உங்களுக்கு அதாவது நீங்க ரொம்ப டீட்டெயிலா வாசிக்கணும்னா அந்த எக்ஸோடஸ் யாத்ராகமம் 25:23 வரைக்கும் நீங்க பொறுமையா நீங்க உட்கார்ந்து நீங்க வாசிக்கலாம். நான் அந்த 30வது வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். யாத்ராகமம் 25:30. மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். ஆண்டவர் சொல்றது, நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நீ அந்த என்னுடைய அந்த சமூகத்துல என்ன செய்யணும், அந்த சமூக தப்பங்களை நீ என்ன செய்யணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா இது நடக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டே வைக்கிறத எடுத்துட்டு செகண்ட் டே அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப இன்னைக்கு அந்த செகண்ட் லெவல் ஆஃப் இதுல ஒருவேளை நம்ம இதை அப்போ அப்படிங்கறதுனால ஒரு பைபிள் மெடிடேஷன் லைஃப்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும்
நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரோட அந்த வேத வாசிப்பு எப்படி இருக்குது. நேத்து வச்ச அந்த எனக்கு கிடைச்ச அந்த ஃபுட் வந்து பத்தாது, இன்னைக்கு அதை ஆண்டவர் சேஞ்ச் பண்ண சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் அது வந்து மாத்தப்பட்டு கொண்டே இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம போகணும். அந்த சமூகத்துல ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற காரியங்கள், அதாவது அவருடைய வசனத்தை நம்ம வந்து தியானிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரெகுலாரிட்டியா நம்ம லைஃப்ல இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது வந்து ஒரு இதாவது பிரெட் ஆஃப் த பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹோலி பிளேஸ்ல ரெண்டாவது இருக்கிறது நான் சொன்னது லேம்ப் ஸ்டாண்ட். லேம்ப் ஸ்டாண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, குத்து விளக்குல பார்த்தோம் அப்படின்னா 27வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் இதுல வந்து அதாவது நீங்க அந்த இன்னர் கோட்ல அந்த குத்து விளக்க பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது 25வது அதிகாரம் 31-40. இதே குத்து விளக்க வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது எக்ஸோடஸ் 27, 20, 21. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளை இடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்க கடவுது. அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்றது, அதாவது குத்து விளக்கு எப்படி இருக்கணுமா, எப்பொழுதும் எரியணும். அதே ரெகுலர்லி தான், எப்பவுமே அந்த விளக்கு என்ன செஞ்சிருக்கணும், எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு ஆண்டவர். அது அணையவே கூடாது அப்படிங்கிறாரு. அதான் ஸ்பெசிபிக்கா சொல்றது, அந்த ஈவினிங்ல இருந்து மார்னிங் வரைக்கும் அவங்க ஆரோனோட சந்ததியில இருந்து இருக்கவங்க என்ன செய்வாங்களாம், அதை எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நைட்ல கூட வந்து அந்த லைட் என்ன செய்யக்கூடாது, ஆஃப் ஆக கூடாது, அதை எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஆண்டவர் வந்து அவருடைய அந்த விளக்கு வந்து எரியணும்னு சொல்லி விரும்புகிறது. அதாவது அந்த எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா, அது அணையாத விளக்கா அது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வெளிச்சம் 24 hours எரிஞ்சுக்கிட்டே இருக்குதா? நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கான்சியஸா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு லைட்டை வந்து எரிய வச்சுக்கிட்டே இருக்கிறோமா? அது அப்பப்போ டார்க்னஸ்ல போயிட்டு லைட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறோமா? அது ஆண்டவர் சொன்னது எல்லாமே ரெகுலர்லி, இந்த ஹோலி பிளேஸ்ல ஆண்டவர் சொன்ன எல்லாமே ரெகுலரா செய்யப்பட வேண்டிய காரியங்கள். இன்னைக்கு அந்த ஆண்டவர் சமூகத்துல நம்ம வர்றப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வரணும். ஆண்டவருக்காய் நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்து பிரகாசிக்கணும். நம்முடைய வெளிச்சம் அணையவே கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. எப்பொழுதுமே அது எரிந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்ப ஆண்டவர் வந்து நம்ம லூக்கா 12ஆம் அதிகாரத்துல வாசித்தோம் அப்படின்னா, அது எஜமான் வந்து விட்டுட்டு போன இடத்துல அவன் வரும்போது அந்த விளக்குகள் அணையாது இருக்கணும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பவுமே நம்ம விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதுமே ஆண்டவருடைய குறித்த சிந்தனையிலையும் அவரை குறித்த காரியங்களையுமே நம்ம மனதை ஈடுபட்டு கொண்டிருக்கணும். நம்ம அப்பப்போ இருளுக்கு போயிட்டு வெளிச்சத்துக்கு நினைச்சிட்டு வர்ற அந்த அனுபவம் கிடையாது. ரெகுலர்லி. அப்ப அடுத்த அந்த ஹோலி பிளேஸ்ல இருக்கிற இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த இன்சென்ஸ் ஆல்டர், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது தூப பீடம் அப்படின்ட்டு. அப்போ தூப பீடத்தை வச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாத்ராகமம் 30வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். யாத்ராகமம் 30:7-8. ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. சோ ஆண்டவர் இங்கேயும் சொல்றது என்ன அப்படின்னா, எவ்ரி மார்னிங், அதாவது இந்த தமிழ் எப்படி இருக்குது, நீ காலையில காமி, மாலையில நீ காமி, அதே போல ஒவ்வொரு டைமும் அந்த விளக்குகளை நீ என்ன கிளீன் பண்ணும் போது நீ என்ன தூபம் காட்டு. அதாவது இந்த 3 times அப்படிங்கிற மாதிரி அது வருது. 3 times. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஆண்டோட சமூகத்துல நம்ம ஏறெடுக்கிற ஜபங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது? நம்ம வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், ஜபங்கள் வந்து சுகந்த தூபமா ஆண்டோடைய சமூகத்துல வருது அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம 3 வேளையும் சொல்லி ஆண்டவரை நம்ம வந்து தேடுகிறவர்களா இருக்கிறோமா? அதுவுமே எப்படின்னா ரெகுலர்லி. அந்த 8வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் ரெகுலரா இருக்கணும். அது ரெகுலரா அப்படி நடந்து கொண்டே இருக்கணும் ஆண்டோடைய சமூகத்துல. அந்த ஹோலி பிளேஸ்ல நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா,
எல்லாமே ரெகுலரா இருக்கும். நான் ஆண்டவர்ட்ட பேசுகிற காரியங்கள், என்னுடைய பிரேயர் லைஃப், என்னுடைய மெடிடேஷன் லைஃப் எல்லாமே ரெகுலரா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்னைக்கு நம்மளுடைய பிரேயர் லைஃப் அண்ட் மெடிடேஷன் லைஃப், நம்முடைய வெளிச்சம் இதெல்லாம் எப்படி இருக்குது? ஆவியானோடு நடக்கிற அந்த காரியங்கள், அப்போ இது எப்படி இருக்குது? இது ரெகுலரா இருக்குதா அல்லது சிச்சுவேஷன் பேஸ்டா இருக்குதா? எனக்கு ஒரு நான் ஃப்ரீயா இருக்கிறப்போ நான் ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் பிஸி ஆயிட்டேன் அப்படின்னா நான் வந்து ரெகுலரா பண்றது இல்ல. டைம் கிடைக்கிறப்போ நான் பண்றேன். அப்படியே என் வாழ்க்கை இருக்குதா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். நம்மளே நம்ம நிதானித்து நம்ம பார்ப்போம். ஆபீஸ்ல ஒர்க் வந்துருச்சு, ரொம்ப டைட் ஷெட், டெட்லைன்ஸ் இருக்குது. சோ நான் அந்த டேட்ல நான் முடிச்சு ஆகணும் அப்படின்னா நான் இதை ஸ்கிப் பண்றேனா? ஓகே, நான் நாளைக்கு பண்றேன், நான் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டேஸை தள்ளி போட்டுக்கொண்டே நான் இருக்கிறேனா? அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள், நீ ரெகுலரா என்ன தேடு, நீ ரெகுலரா என் சமூகத்துக்கு வா. ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் வர்றது வந்து அவுட்டர் கோட்டோட முடிஞ்சு போயிரும் ஆண்டரை தேடுகிற நிலைமை. ஆனா அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ரெகுலாரிட்டி ஆண்டர் விரும்புகிறாரு. நித்தமும் நித்தமுங்கிற வேர்டு ஆண்டர் சொல்றாரு. நீ செய், எப்பவும் நீ தேடு என்ன அப்படிங்கிறாரு ஆண்டவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு எக்ஸாம் வந்துருச்சா, நான் பிஸியா ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப ஸ்டடி மோட் வந்துருச்சு, சோ என்னுடைய ப்ரேயர் டைம் வந்து நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றேனா, என்னுடைய மெடிடேஷன் டைம் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்றேனா அல்லது நான் ஷார்ட் பண்றேனா அந்த டைமை? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என் டைம் எப்படி, நான் வந்து அந்த என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்குது? அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம அந்த இன்டிமெசி வித் காடும் வந்து இருக்கும். என்னால அந்த ரெகுலாரிட்டி என்னால மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா நான் ஆண்டவருக்கு பக்கத்துல என்னால வந்து வர முடியாது. கொஞ்சம் நான் வந்த மாதிரி இருக்கும், திருப்பி என் ரெகுலாரிட்டி கட் ஆகும். அப்ப திருப்பி நான் பின்னாடி போயிருவேன். அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு நான் ட்ரை பண்ணி வருவேன் திருப்பி. இப்படியே நம்ம வாழ்க்கை வந்து உள்ளேயும் வெளியேயும் வந்துட்டு போற ஒரு வாழ்க்கையா இருக்கும். கொஞ்ச நாள் நான் அவுட்டர் கோட்ல இருப்பேன், கொஞ்ச நாள் நான் வந்து ஹோலி பிளேஸ்ல இருப்பேன். அப்படி நம்ம வாழ்க்கை மாறி போயிரும். நம்ம எதை விரும்புகிறோம்? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம வாஞ்சிக்கிறோம் தான். நான் வந்து ஆண்டவரோட க்ளோஸா இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம்னா நம்ம அந்த ரெகுலாரிட்டி நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். நம்ம ரெகுலரா நம்ம அந்த வாழ்க்கையில பண்ணணும். அப்ப ரெகுலர் நான் சொல்லும் போது இது வந்து கடமையா மாறிடக்கூடாது. அதுலயும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏன்னா சிலருக்கு வந்து சில அந்த நம்ம ரெகுலர் டியூட்டிஸ் நம்ம சொல்லுவோம்ல, காலை எழுந்திரிச்சு பிரஷ் பண்ணணும், குளிக்கணும், சம் ரெகுலர் டியூட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ரெகுலர் டியூட்டியா அது மாறிடக்கூடாது. இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். நான் அதுக்காக திரும்ப நான் சொல்ற காரியம் இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். நம்ம ஆண்டவர்கிட்ட வரப்போ ரெகுலரா வரணும் அப்படின்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும். நான் அவர்கிட்ட பேச போறேன், என் ஆண்டவர்கிட்ட நான் பேச போறேன் அப்படிங்கிற ஒரு ஹார்ட்டோட வருகிற அந்த வாஞ்சையோட இருக்கணும். அததான் ஆண்டவர் விரும்புகிறார் இன்னைக்கு நம்மகிட்ட. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோட நம்ம இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறோமா? ரெகுலர் அப்படின்னா ஆண்டவர் விரும்புகிறது ரெகுலாரிட்டி. ஏன்னா அப்படி இருந்தாதான் நம்ம அவருக்கு ரொம்ப க்ளோஸா அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்றோம்ல, அது வர முடியும். நீ பிராக்டிக்கலா நம்ம பேசினா கூட ஒரு ஃப்ரெண்டா எடுத்துக்கோ, ஒரு ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து எவ்ரிடே நம்ம அவங்ககிட்ட பேசல அப்படின்னா, நம்ம சரியான கம்யூனிகேஷன் நம்மகிட்ட இல்ல அப்படின்னா நம்ம ஒரு கேப்பை ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரிதான் ஆண்டோட ரிலேஷன்ஷிப். நம்ம ஆண்டரோட வந்து நம்ம ரெகுலரா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கதான் அந்த க்ளோஸ்னஸ் கூடும், அந்த லவ் கூடும். ஆண்டரோட நம்ம பழகுற அந்த பழக்கம் வந்து இட்ஸ் லவ் தான். அது ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறத மறந்து போயிட வேண்டாம். நம்ம வந்து உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், அது ஒரு அந்த லவ்ல தான் அது எல்லாமே இருக்கும். திரும்ப சொல்ற அந்த வார்த்தைகள், அடிக்கடி ரிப்பீட் ஆகிற வார்த்தைகள் வந்து என் நேசர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள் அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் அது வந்து லவ்ல இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரோட நம்ம இருக்கிற அந்த வாழ்க்கை வந்து அப்படி மாறணும். அவர் தான் எனக்கு எல்லாம். அவரை ஒரு லவ்வரா பாக்குற, அவரை வந்து முழுமையா நேசிக்கிற ஒரு ஹார்ட்டோட, மத்த எல்லாம் நம்ம வாழ்க்கையில செகண்டரியா போயிரும். அந்த வாழ்க்கையை விரும்புற. அப்ப அந்த வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு என் ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியம். இந்த ரெகுலாரிட்டி என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னா நான் ரொம்ப ஹோலி ஆஃப் ஹோலிஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கு நான் போகவே முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்ல இல்லாமே போயிரும்.
இல்லாமே போயிரும். இன்னைக்கு இது எல்லாமே நம்ம ஆண்டவர் வந்து அவரை நெருங்கி சேர்கிறதுக்காக ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய டெய்லி ஆண்டரோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். நான் டெய்லி என்னுடைய ப்ரேயர் லைஃப், என்னுடைய மெடிடேஷன் லைஃப், இது ஒரு தர்ஸ்டோட நான் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். நம்முடைய வெளிச்சம் வந்து பிரகாசிக்கணும், அது அணையக்கூடாது. எப்பொழுதுமே அவருடைய சிந்தையா இருக்க நம்ம பழகுவோம். அவருடைய சிந்தையா இருக்க பழகுவோம். ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணவங்களா இருக்கட்டும், அந்த லவ்ல இருக்கிறவங்களா, அவங்களுடைய அந்த தாட், அந்த திங்கிங் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பர்சனை வச்சே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. உலகமே அவங்களுக்கு மறந்து போயிரும். இன்னைக்கு நமக்கு வந்து அப்படிப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஆண்டவர்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. உலகத்துல உள்ள எல்லா காரியங்களும் எனக்கு வந்து மறந்து போகட்டும், நான் அவரையே நான் நினைத்து கொண்டிருக்கேன். அதுதான் அந்த நேசருங்கிறது. அவர் மட்டும், அவரை கொடுத்த திங்கிங் தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் பிரசன்ஸ்ல இருக்கிற அந்த டைம் மட்டும் ரொம்ப என்ஜாயபிளா எனக்கு ஃபீல் ஆகும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த வாஞ்சை நமக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. சோ த ஹோலி பிளேஸ்ல வந்து நம்ம இந்த காரியங்கள்லாம் பார்த்தோம். நம்மகிட்ட அந்த ரெகுலாரிட்டி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஒருவேளை ரொம்ப நம்ம விட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறேன், கொஞ்ச நாள் திருப்பி நான் வெளியில போயிடுறேன் அப்படிங்கிற காரியங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். ஆண்டவரே என் மேல இரக்கமா இருங்கன்னு சொல்லி கேட்போம். எனக்கு ஒரு ரெகுலாரிட்டியை கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஆண்டவரே, என்னுடைய அந்த பர்சனல் லைஃப்ல நான் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ரெகுலாரிட்டி எனக்கு இல்லப்பா. ஒரு வித் லவ்வோடு அவங்க சமூகத்துக்கு நான் வர்றது இல்லை. சில நேரத்துல அப்படியே நான் வந்து ரெகுலாரிட்டி ஃபாலோ பண்ண நினைச்சாலும் ஒரு கடமைக்காக நான் வந்துட்டு நான் போற மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் எனக்கு நீங்க உடைச்சு போட்டு ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துல அந்த வந்து ஒரு லவ்வோட உட்காருகிற ஒரு ரெகுலாரிட்டி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. எங்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல டெய்லி எங்களுடைய ஆண்டவரே மெடிடேஷன் லைஃப்ல ஆண்டவரே பிரேயர் லைஃப்ல ஆண்டவரே ஒரு ரெகுலாரிட்டி நீங்க தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய லைட் ஆண்டவரே அப்பா அது 24 மணி நேரம் எரியத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வெளிச்சம் ஆண்டவரே அணையக்கூடாது தகப்பனே. எங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். எங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆண்டவரே நாங்க எங்க வெளிச்சத்தை வந்து நாங்க ஆண்டு கம்மியாக்காதபடிக்கு எங்களுடைய ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்களே, அது போல எங்களுடைய வெளிச்சத்தை நாங்கள் எப்பொழுதும் பிரகாசிக்க பண்ண எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ரெகுலாரிட்டி எங்களுக்கு கொடுங்கப்பா. ஒரு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வாஞ்சியாய் வருகிற ஒரு விருப்பத்தை எங்களுக்கு நீ வாஞ்சியை நீங்க கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு எல்லா அந்த ட்ரைனஸையும் ஆண்டவரே போரிங் இந்த ஸ்பிரிட் எல்லாத்தையும் நீ எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்க சமூகத்துக்கு வராம வேற ஒரு காரியமும் செய்வதற்கு எங்களுக்கு ஆண்டவரே அந்த தாட் வராதபடிக்கு எப்பொழுது ஆண்டவரே ஃபர்ஸ்ட் உங்களை நாங்க தேடி விட, உங்க சமூகத்துக்கு நாங்கள் வந்து விட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உதவி செய்வீராக. ரெகுலரா ஆண்டவரே உண்மை நாங்க பிடித்துக்கொள்ள ஆண்டவரே ஒரு நாள் கூட நாங்க எங்க லைஃப்ல ஆண்டவரே உண்மை தேடாத ஒரு நாள் இருக்கக்கூடாது ராஜா. என்ன ஒரு லைஃப் பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உலகமே தலைகீழா போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உண்மை தேடாத நாட்கள் வேண்டாம் தகப்பனே. அப்பா, அவங்க சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இவ்வளவு நாள் எங்க லைஃப்ல ஆண்டவரே இந்த பிரேயர் லைஃப் எல்லாம் தடப்பட்டு இருந்துச்சுன்னா ஆண்டவரே இன்னைக்கு நீங்க புதிய ஒரு அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய ஸ்ட்ரென்த் எங்களை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க லைஃப்ல ஆண்டவரே இன்னில இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உதவி செய்வீராக ராஜா. நீரை எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சோ அடுத்தது நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ். இப்ப இதுல இருக்கிறது வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசன அந்த அந்த மர்சி சீட், அந்த கிருபையின் அந்த ஒரு இதுதான் அதுல என்ன செய்யுது, அதுலதான் இருக்குது. அப்ப இதுல வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு மேல அந்த கிருபாசன தண்ணி, அதாவது ஒரு ஷீட் அதுதான் வச்சிருக்காங்க. அப்ப அதுதான் அதுல இருக்குது மெயினா. அப்ப அந்த இடத்துலதான் நான் உங்களுக்கு லாஸ்ட் நம்ம பார்த்த அந்த இதுல நான் வந்து கோட் பண்ணேன். மோசையோட வந்து ஆண்டவர் சொல்றது வந்து, இந்த இடத்துக்கு வா, நான் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. யாத்திராகமம் 25வது அதிகாரம் 22வது வசனம். யாத்திராகமம் 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். அது இந்த இடத்துலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வா, நான் உன்னை அங்க சந்திப்பேன், நான் இவங்களுக்காக என்னென்னலாம் நான் செய்யணுங்கிறத நான் அங்க வச்சு நான் உன்கிட்ட பேசுவேன்.
ஆண்டவர் மனம் திறந்துன்னு சொல்லலாம், அல்லது அவருடைய இருதயத்தின் பாரங்கள்னு சொல்லலாம், நம்ம எப்படி நடக்கணுங்கிற ரகசியங்கள்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் பேசுகிற, அது முழுமையான ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓப்பனா இருக்கிற அந்த ஏரியா வந்து ஹோலி ஆஃப் ஹோலிஸ் தான். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் பேசுவார் தான், இல்லைன்னு கிடையாது. அவுட்டர் கோர்ட்லயும் சில ஆண்டு பேசுவார். ஏன்னா நம்ம தேவைக்காக நம்ம வருகிறோம். பட் அங்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்காது. அந்த வெளிப்பிரகாரத்துல ஆண்டவரோட ஒரு உறவு இருக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து வருவோம், ஆண்டவர் நம்ம தேவைக்கு தேடுவோம், அந்ததான் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்திலையும் வந்து நம்ம முயற்சி எடுப்போம். ஆனா வந்து ரெகுலாரிட்டி வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப வந்து அதுல வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவாரு. அங்கேயும் ஆண்டவர் பேச, ஆனா ஆண்டவர் ஓப்பனா ஒரு ஃப்ரெண்டா அவர் எல்லாத்தையும் பேசுகிற ஒரு இடம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம் தான். அங்க நம்ம போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மகிட்ட ஷேர் பண்ண நினைக்கிற இடம் வந்து அந்த இடம் தான். நாம வந்து இந்த ஒரு இடத்துக்கு, ஆண்டவரே நான் அப்படி ஒரு எனக்கு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட வேணும் ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் உங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்ண, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவர் நம்மகிட்ட பேசுகிறது. நாம பேசுறது ஒண்ணு, அவர் எல்லாத்தையும் ஓப்பனா ஷேர் பண்ணி அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் தான் இந்த இடம். சோ அவரோட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல நம்ம பாக்குறது எல்லாமே லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு லெவலா ஆண்டு என்ன செஞ்சுட்டு இருக்காரு, கொண்டுட்டு இருக்காரு. ஒவ்வொரு இதுல நாம எந்த இடத்த நம்ம வாஞ்சிக்கிறோம், எந்த லெவல நம்ம வாஞ்சிக்கிறோம், எப்படி இருக்கணும்னு சொல்லி நாம விரும்புகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம கையில இருக்குது. ஆண்டவர் யாரையுமே கம்பல் பண்ற ஆண்டவர் கிடையாது. எண்ணங்களையும் விருப்பங்களையும் உண்டாக்குகிற ஆண்டவர் தான். ஆனா கம்பல்ஷன் இருக்காது. அந்த ஒரு தர்ஸ்ட் ஆண்டவர் கூட்டி கொடுப்பாரு, ஒரு விருப்பத்தை கொடுப்பாரு, ஒரு வாஞ்சையை கொடுப்பாரு. அதுக்காக தான் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு இன்னும் நாங்க நெருங்கணுங்கிற தர்ஸ்ட கொடுங்க. அந்த தர்ஸ்ட் நம்ம லைஃப்ல இல்லாம போயிடக்கூடாது. ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. அவரை இன்னும் 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 நெருங்கி சேருகிற ஒரு அனுபவம் தான், மகிமையின் மேல் மகிமை அடைகிற அனுபவம் தான். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற லெவல் எதுவுமே கிடையாது. அதான் பவுல் அழகா சொல்ல, அடைந்தாயிற்று அப்படிங்கிறது கிடையாது. நான் நல்லா ரீச் பண்ணிட்டேன், நான் நல்லா ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டேன், இல்லவே இல்லை. ஆண்டவர் அவரை நெருங்க நெருங்க நெருங்க, இட்ஸ் ஒரு இன்னும் க்ளோஸா பழகுற ஒரு வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புறாரு. போக 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 இன்னும் க்ளோஸா தான் ஆண்டவர் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மகிட்ட விரும்புகிறாரு. அதை நம்ம வாஞ்சிக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. அப்போ அந்த லெவல்ஸ் ஆஃப் இதுல வந்து ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இது ஒருவேளை நீங்க வந்து நான் டேபர்னாக்கிள் வச்சு வந்து எடுத்ததுனால இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நான் நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து அதனால உங்களுக்கு சொல்றேன். நியூ டெஸ்டமெண்ட்ல இந்த லெவல்ஸ் ஆஃப் இன்டிமேசி நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, யோவான் 10வது அதிகாரம் 42வது வசனம் பார்ப்போம். யோவான் 10:42. அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். த அவுட்டர் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பிளேஸ்ல ஆண்டவர் போய் வந்து ஊழியம் மிராக்கிள் பண்றாரு, ஒரு காரியம் நடக்குது. அங்க அநேகர் என்ன செய்றாங்களாம், ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நிறைய பேரு ஆண்டவரை வந்து விசுவாசிப்பாங்க. அதான் அந்த அவுட்டர் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னது. அடுத்த லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 10:1. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர் தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார் அப்படின்ட்டு. சோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். 70 பேர் ஆண்டவர் சூஸ் பண்ணி அவங்கள 2-2 போறதுக்கு அனுப்புறாரு. சோ ஃபர்ஸ்ட் ஒரு மெனி இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லெவல் ஆஃப் இன்டிமேசி வந்து ஒரு கொஞ்சம் குறையிற கிரௌட், 70 இருக்கிற ஒரு கிரௌட். அதுக்கு அடுத்த ஒரு லெவல் பார்த்தோம் அப்படின்னா 12. மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அப்போ அது அவருடைய சீஷர்களை வந்து 12 பேரு. அப்ப இவங்களை வந்து வரவழைச்சு அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களுக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த க்ளோசர் சர்க்கிளுங்க ஸ்டார்ட் ஆகுது. க்ளோஸா வந்துட்டாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த ஒரு 70 பேர்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப 12 பேருக்கும் அவர் ஸ்பெஷலா அவங்க என்ன செய்யறாரு, கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சில அதிகாரங்களை கொடுத்து ஆண்டு அனுப்புறாரு. 70 பேருக்கும் சில அதிகாரங்களை ஆண்டு கொடுத்தாருதான். போய் மினிஸ்ட்ரி பண்றதுக்கு நீங்க செய்யுங்கன்னு சொன்னாரு. ஆனா அந்த 12 பேரை பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து ஆண்டோடைய டஃப் டைம்லயும் ஆண்டு கூட இருந்தாங்க. நிறைய காரியங்களை ஆண்டு வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லி பாக்குறோம். நிறைய காரியங்கள் ஆண்டு சொல்லி கொடுக்குறாரு அவங்க லைஃப்ல.
இப்போ நம்ம இன்னைக்கு எதை நம்ம இன்னைக்கு வாஞ்சிக்கிறோம்? அவங்களோட நிறைய நேரத்துல பேசுறது 12 பேர் எப்பொழுதுமே என்ன செய்றாங்க, ஆண்டவர் கூடவே இருக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் இன்னொரு குரூப் இருக்காங்க. மத்தேயு 17வது அதிகாரம் 1வது வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரன் ஆகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், அது 3 பேரை மட்டும் கூட்டிட்டு அவர் என்ன செய்யறாரா, தனித்திருக்கும்படி ஒரு தனியா ஒரு பிளேஸ்க்கு என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போறாரு. அது இன்னும் க்ளோசஸ் இருக்கு. அது ஆண்டோட இன்னும் நெருங்கியாங்க. அதாவது நம்ம இவங்க வந்து இன்னும் க்ளோஸ். அதாவது ஆண்டோடைய நிறைய சில காரியங்களை இவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரு. கெத்செமனேல போய் ஆண்டவர் வந்து அவர் வந்து வியாகுலப்படுறாரு, வேதனைப்படுறாரு. அப்ப அந்த டைம்லயும் இவங்களுக்கு தனியா கூட்டிட்டு போய் நீங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதாவது அவருடைய அந்த ஃபீலிங்ஸை இவங்களோட ஷேர் பண்றாரு. அதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த ஒரு பர்சன் இருக்கிறாப்ல, அதுக்கு அடுத்த ஒரு லெவல் இருக்குது. யோவான் 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனா இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது நமக்கு நிறைய நேரங்கள் இந்த வசனம் ரொம்ப நமக்கு பிடிக்கும். அது அவருக்கு அன்பா இருந்த ஒரு சீஷன், அவருடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் ஜான் ஒருத்தனை மட்டும்தான் ஜீசஸோட டைம்ல இவ்வளவு க்ளோஸா ஆண்டவர் காமிக்கிறாரு, அவருக்கு அன்பா இருந்த சீஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சிலத்துல வாசிக்கும் போது அப்போ மத்தவங்களை ஆண்டவர் நேசிக்கலையா? இல்ல, ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாருதான். ஆண்டவர் அதுல வந்து பார்ஷியாலிட்டி கிடையாது. பட் இதுல ஜானோட அன்பு எப்படி இருந்துச்சு அததான் நம்ம பார்க்கணும். அப்ப ஆண்டரோட க்ளோஸ் ஆகுறது, அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல நம்ம இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறோம்? மெனிங்கிற குரூப்லயும் இருக்கலாம், 70லயும் இருக்கலாம், 12க்குள்ளயும் வரலாம். 12ல வந்து கொஞ்சம் எப்பவும் கூட இருப்போம், அவ்வளவுதான். சில காரியங்கள் நம்ம அவர் சொல்லி கொடுப்பாரு, நம்ம ஆண்டவர் நம்ம செய்யறதுக்கு நம்ம உற்சாகப்படுத்துவார், நம்ம எல்லாம் நமக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணுவார் ஆண்டவர், எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லி கட்டளை இடுகிற ஆண்டவரா இருக்கிறார். அதுக்கு அடுத்த 3 குரூப்ல வந்து அவருடைய சில பர்சனல் காரியங்களை அவர் ஷேர் பண்றாரு. அதான் நான் சொன்னேன், அவருடைய பேர்டன்ஸ், அவருடைய ஃபீலிங்ஸ், அவர் பேசுகிற சில ஏரியாஸ் இருக்குது, பர்சனலா பேசுகிறது. அந்த 3ல தான் அது வந்து ரொம்ப இருக்கும். அந்த 3லயும் இன்னும் ஸ்பெஷலா ஜான்கிட்ட பார்த்தோம்னா, அந்த நீங்க நம்ம யோவான் சுவிசேஷம் ஃபுல்லா நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஜான் வந்து நிறைய இடத்துல அந்த ஜீசஸோட ஃபீலிங்ஸ் ரொம்ப கோட் பண்ணியிருப்பாப்ல. ஆண்டவர் பசியா இருந்தாரு, ஆண்டவர் அழுதாரு அப்படி சொல்லி நிறைய நம்ம வந்து ஜான்ல பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜான்ல பார்க்க முடியும். அவர் வேதனைப்பட்டாரு, அவர் கொஞ்சம் அந்த கெத்செமனேல வந்து அவர் அந்த சிச்சுவேஷன் அவருக்கு இப்படி இருந்துச்சு, அந்த ஹோல் அவருடைய ஃபீலிங்ஸை வந்து நம்ம ஜான்ல தான் பார்க்க முடியும். இப்ப இன்னைக்கு நம்ம எதை விரும்புகிறோம்? ஆண்டரோட நம்ம அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், நம்ம மகாபரிசுத்த ஸ்தலத்துல நம்ம போகணும் அப்படின்னா ஆண்டவர் அவருடைய காரியங்களை நமக்கு சொல்ல ஆரம்பிப்பாரு. எவ்வளவு நாளைக்கு நம்மளுடைய காரியங்களே ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி, ஆண்டவரே எனக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், என் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க. அது மினிஸ்ட்ரியா இருந்தாலும் நம்ம மினிஸ்ட்ரி தான், ஆண்டவர் மினிஸ்ட்ரி கிட்ட அப்படிதான் நம்ம பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம தேவைக்காக மட்டுமே ஆண்டவர் சமூகத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். எவ்வளவு நாளைக்கு நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மள வந்து அந்த இன்னும் க்ளோசர் சர்க்கிள்ல வரணும்னு சொல்லி ஆண்டவர் ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வெரி ஃபியூ தான் அந்த சர்க்கிள்ல வர்றாங்க. ஆனா அந்த சர்க்கிள்ல நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம அதை வாஞ்சிப்போமா? ஆண்டவரே நான் உங்களுக்கு க்ளோஸா வரணும்ப்பா, நீங்க ஃபீல் பண்றத நான் ஃபீல் பண்ணணும் ஆண்டவரே. நான் நிறைய நேரங்கள நான் சுயநலமா ஏன் தேவைக்காகவே நான் உங்ககிட்ட வந்துட்டேன், ரொம்ப செல்ஃபிஷா நான் இருந்துச்சேன் ஆண்டவரே. ஆனா நான் உங்க ஃபீலிங்க நான் ஃபீல் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நீங்க சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நீங்க பாக்குற மாதிரி நான் பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நீங்க பேசுற மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னா அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல தான் நம்ம அப்படி மாற முடியும், நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த விருப்பம் இருக்குதா? நாம அதை வாஞ்சிக்கிறோமா? நாம அதை விரும்புகிறோமா? அது என் ஏக்கமா இருக்குதா? ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு மெசேஜ் கேட்டோம், அன்னைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு நான் நாளைக்கு என் ரெகுலர் லைஃப்ல நான் வந்து
கேஷுவலா நான் போறேனா, அல்லது இந்த இந்த சீட் என்னோட டீப் ஹார்ட்ல போயிட்டு ஒவ்வொரு நாளும் என் இருதயம் வாஞ்சிக்குதா, நான் இன்னும் நெருங்கி சேரணுமே, இன்னும் நான் க்ளோஸா போகணுமே, இன்னும் நான் க்ளோஸா போகணுமே, ஆண்டவரே இன்னும் உங்க சத்தத்தை நான் தெளிவா கேட்கணுமே, இன்னும் நான் உங்க பிரசன்ஸ் அதிகமா நான் ஃபீல் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு தர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குதா நம்ம வாழ்க்கையில. ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற வாழ்க்கை அதுதான். அவரோட இருக்கணுங்கிற வாழ்க்கை, அவரோட இருக்கணுங்கிற வாழ்க்கை. இன்னைக்கு அந்த வாழ்க்கைக்கு நம்ம வாஞ்சிப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட விருப்பத்தை தாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் வந்து நம்மளை நெருக்குது, உலகத்தின் பாவங்கள் நம்மளை நெருக்குது, பின்னாடி இழுக்குது. ஆனா நம்ம இந்த தேர்ஸ்ட நம்ம முன்னாடி போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ரெகுலாரிட்டியை கொண்டுட்டு வந்து ஆண்டவரே நான் வந்து இன்னும் நெருங்கணும்னு சொல்லி ஆண்டவரோட நம்ம ரெகுலரா நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ண நிச்சயம் அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில தூர போகும். இது எதுவும் நம்ம பக்கத்துல வர முடியாது. ஏன்னா நம்ம இன்னொரு லெவல்ல ஆண்டுட்டு பழகிட்டு இருப்போம். அவருடைய எண்ணங்களும் சிந்தனை நம்முடைய சிந்தனைகளும் மேட்ச் ஆக அங்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு குரூப்பா அன்னைக்கு நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கணும்னு சொல்லி விரும்புகிறோமே, ஆண்டவருக்காக செயல்படணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறோமே, கடைசி கால எழுப்புதல்ல எனக்கும் ஒரு பங்கு வேணும்னு சொல்றோமே, அப்படிப்பட்ட ஒரு குரூப்பா நம்ம இன்னைக்கு இருக்கோம்னா, இந்த ஒரு வாழ்க்கைய, இந்த ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஆண்டவர்கிட்ட பழகிக்கொள்வோம். ஆண்டவரே அதை எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். எதுவுமே நம்மளால முடியாது. ஆண்டவர் தான் உதவி செய்யணும். அப்ப எப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி வந்து யோவான் 3:16 வந்து நமக்கு ரொம்ப மனப்பாடமா தெரியும். ஆஹ் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவர் நம்மளை நிறைய நேசிக்கிறாரு, அவரு குமாரனையே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது வசனம். பட் இதை நம்ம ரியலா மீன் பண்ணிருக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில? நான் எந்த அளவுக்கு இந்த வசனத்தை நான் சரியாய் புரிந்து கொண்டிருக்கிறேன்? ஓகே, ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு. மார்க் 12வது அதிகாரம் 30வது வசனத்துல, மார்க் 12:30 ஆண்டவர் வந்து அந்த கட்டளைகள் அவர் கொடுக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனைங்கிறார். நீ அன்பு கூறு, அது இதுல எல்லாமே அந்த ஃபுல் அப்படின்னு ஆல் யுவர் ஹார்ட், ஆல் யுவர் சோல். அப்போ ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் ஒண்ணு, ஆண்டவர் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது நான் அவரை நேசிக்கணும்ட்டு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம பர்சனல் நம்ம கேட்டு பார்ப்போம், நான் ஆண்டவரை எப்படி நான் நேசிக்கிறேன்? ரியலி நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா? ஒரு லவ் எனக்கு இருக்குது ஆண்டவர் மேல. நம்ம நிறைய இடத்துல லவ் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து ரொம்ப பிடிக்கும் நமக்கு இந்த உலகத்துல. நம்ம யூத் ஸ்டேஜ்ல இருக்கும்போது யாராவது என்ன நேசிக்க மாட்டாங்களா, யாராவது நான் இருக்கிற மாதிரியே நேசிக்க மாட்டாங்களா, என்ன அப்படியே அக்செப்ட் பண்ண, அப்படி எல்லாமே நமக்கு நிறைய ரொம்ப அந்த லவ்ங்கிற வேர்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஈவன் நாட் ஓன்லி யூத் ஏஜ், நம்ம லைஃப்ல உலகத்துல கடைசி வரைக்கும் மனுஷங்களுக்கு வந்து அந்த அன்புங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மள ஒருத்தவங்க நேசிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹார்ட் வந்து எல்லாருக்குமே இருக்குதுதான். ஆனா நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா? ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். போன வாரம் பார்த்தோம், ரோமர் 8:28 அந்த வசனத்துல ஒரு லைனை வந்து ஜேசன் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, நானும் ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்லி ஒரு கற்பனையா எனக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்றாரு ஆண்டவர். சகலமும் நன்மைக்கு யாருக்குன்னா அவருக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீங்க லாஸ்ட் வீக் உடைய மெமரி வர்ஸ்ல நீங்க வாசிச்சிருப்பீங்க, 1 Corinthians 2:9 தேவன் தம் இடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. அகெயின் அந்த வேர்ட் அதுல வந்துச்சு. சோ ஆண்டவர் நம்மகிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரு நாம அவரை நேசிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட்ல எத்தனை நாள் நம்ம யோசிச்சிருப்போம், நான் எந்த அளவுக்கு நான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், எவ்வளவு எனக்கு லவ் இருக்கு ஆண்டவர் மேல.
எப்போ பார்த்தாலும் நம்ம திங்கிங் வந்து யாராவது என்ன நேசிக்க மாட்டாங்களாங்கிற திங்கிங் தானே இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்னா, ஆனா நீ என்ன நேசிக்கிறியான்னு தான் கேக்குறாரு. நீ என்ன நேசிக்கிறியா? யோவான் கடைசி அதிகாரத்துல பீட்டரை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதான், நீ என்ன அன்பா இருக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. சோ இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா? இன்னைக்கு நம்மகிட்ட என்ன பதில் இருக்குது? நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஒரு லவ் இருக்குதா அவர் மேல நமக்கு? அப்ப லவ் உண்மையாவே இருக்கணும் அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப ஆண்டவர் பேசின ஒரு காரியமா இருந்துச்சு. லூக்கா 7வது அதிகாரம் 47வது வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். சோ இவள் வந்து மிகவும் அன்பு கூர்ந்தாளேன்னு அன்று சொல்றாரு. அப்ப எதனால இவ வந்து இவ்வளவு வந்து ஆண்டவரை நேசிச்சா? ஒரு பைபிள் வந்து ஒரு பாவியாகிய பெண் அப்படின்னு தான் இருக்குது. ஏன் இவ வந்து ஆண்டர் அதிகமா நேசிச்சான்னு சொல்லி ஆண்டர் கோட் பண்றாரு. என்ன அவளை வந்து அவ்வளவு நேசிக்க வச்சுச்சு ஆண்டவர்? ஆண்டர் சொல்றாரு, அவள் இந்த மன்னிக்கப்படுகிறது. யாருக்கு அதிகம் மன்னிக்கப்படுது? இன்னைக்கு நான் வந்து என்னுடைய அந்த ரட்சிப்பு, அதாவது ஆண்டவர் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன் அப்படிங்கறத நான் எவ்வளவுக்குள்ள ரியலைஸ் பண்ணுகிறேனோ அந்த அளவுக்கு என் லவ் கூடும். ஆண்டவர் என்ன வந்து, நான் இவ்வளவு பாவியா இருந்தேன், அவ்வளவு மோசமா நான் இருந்தேன், என்ன ஆண்டவர் ரட்சித்தார். என்ன மாதிரி ஒரு மோசமான நபர் கிடையாதுதான். ஆனா என்ன ஆண்டவர் ரட்சித்தாரே. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவு நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நான் இருந்திருக்கிறேன், எவ்வளவு மோசமா நான் இருந்திருக்கிறேன், என்ன திரும்ப திரும்ப ஆண்டவர் மன்னித்தாரே. அப்ப அந்த மன்னிப்ப நான் எவ்வளவு ரியலைஸ் பண்றனோ அவ்வளோக்குள்ள என் அன்பு கூடும் ஆண்டவர் மேல. நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து அவர் என்ன மன்னிக்கிறத ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடா நம்ம எடுத்துடுறோம். ஆண்டவர் என்ன மன்னிக்கிறேன்னா, தப்பு பண்ணதான் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிட்டாரு, ஒரு லைட்டா அதை நம்ம எடுத்துடுறோம். பட் அந்த மன்னிப்பு எவ்வளோ பெரிய ஒரு மன்னிப்பு தெரியுமா? எவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒரு மன்னிப்பு. ஏன்னா நம்ம போய் ஈஸியா தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுறோம். ஆனா அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டுச்சு, விலை மதிக்க முடியாத அந்த ரத்தம். அந்த ரத்தம் அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மன்னிப்பு நான் இன்னைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறேனே. அப்ப அதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அவர் மேல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அன்பு கூடிரும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அன்பு கூடிரும். அந்த ஒரு இதை நம்ம ரியலைஸ் பண்ணுவோமா? நிறைய நேரங்கள் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், நம்ம ரொம்ப பெரிய பாவம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை யாராவது விபச்சாரம் பண்ணிட்டாங்க, ஒரு ராங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா நமக்கு வந்து அப்படி ஒரு அவங்கள பார்த்தோன்னா ஒரு விதமா நமக்கு ஃபீல் ஆகும், என்ன இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நமக்கு அவங்க பெரிய பாவி மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா வசனம் சொல்லுது, ஒரு ஸ்திரீ இச்சையோடு நீ பார்த்த அப்படின்னா நீ விபச்சாரம் செய்தாயிற்று. ஆண்டவர் வந்து நம்ம இன்னொரு நபரை, நம்ம ஆப்போசிட் ஜெண்டரை நம்ம வந்து தப்பா பாக்குறோம், அட்மைர் பண்ணி ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷன் நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்மளும் அந்த அடல்ட்ரியில இருக்கிறவங்களும் சேம் கேட்டகரி தான், சேம் கேட்டகரி தான். ஆனா நமக்கு என்ன ஃபீல் ஆகும் நிறைய நேரத்துலனா, இது அவங்களாம் பெரிய பாவிகள், நம்மளாம் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி. ஆண்டவருடைய சமூகத்துல ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். அந்த மத்தேயுல ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீ வந்து கொலை பண்றதும் நீ கோபப்படுறதும் ஒண்ணுதாங்கிறாரு ஆண்டவரு. சேம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு கோவப்படுறோம், கோபத்தை ஜஸ்டிஃபை வேற நம்ம பண்ணிக்கிறோம். அதனாலதான் நம்மளால அவர் லவ் வந்து ரியலைஸ் பண்ண முடியல, நம்மளால அவர் வந்து நேசிக்க முடியல. சம்திங் வி ஆர் குட்ன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம இடத்துல நன்மைன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வசனம் சொல்லுது, நன்மை செய்கிற உண்டோ என்று அப்படி பாக்குறதுக்கு ஆண்டவர் பார்க்கிறாரு, தேடுறாரு அப்படின்ட்டு. சோ நம்மகிட்ட நன்மைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுதான். ஆனா ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு மன்னித்து இருக்கிறாரு இல்லையா? அதை நம்ம ரியலைஸ் பண்ணிருக்கிறோமா? எத்தனை நாள் நம்ம எவ்வளவு அலட்சியமா அந்த மன்னிப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். மத்தவங்க தப்பு பண்ணும்போது அது பெரிய பாவம், ஆனா நான் பண்ண அது சின்ன பாவம். எவ்வளவு லைட்டா நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். ஆண்டவர் பாவத்தை பாவமா தான் பாக்குறாரு. அவர் நம்மளை மன்னித்து இருக்கிறாரு, எவ்வளவு கிருபையாய் மன்னித்து இருக்கிறார்.
நம்ம அதை ரியலைஸ் பண்ணுவோம். எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அப்ப அதை ரியலைஸ் பண்ணாதான் நமக்கு அவர் மேல உள்ள அன்பு கூடும். நான் நரகத்துல சஃபர் ஆகுறதுக்கு, அந்த அக்கினி கடல்ல எனக்கு தண்டனைக்கு நான் பாத்திரவாட்டியா நான் இருந்தேன், பாத்திரவானாய் நான் இருக்கிறேன். ஆனா கிருபையாய் ஆண்டவர் அந்த தண்டனையில இருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். அதுதான் ரியலைசேஷன். நம்ம ஆண்டுடைய சிலுவை மரணத்தை எவ்வளவு ரியலைஸ் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள அவர் மேல நமக்கு அன்பு கூடும். எனக்கு விழ வேண்டிய அடியை அவர் அன்னைக்கு ஏற்றுக்கொண்டார் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஏதோ ஜஸ்ட் ஒரு குட் ஃப்ரைடேன்னு சொல்லி ஒரு நாள் மட்டும் அதை நினைச்சிட்டு நம்ம விட்டுறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டியது, நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மீட்பு அவ்வளவு லேசானது கிடையாது. இந்த உலகத்துல மத்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த முக்திக்காக தான், அந்த ஒரு மீட்புக்காக தான் அலையோன்னு ஜனங்கள் அலைந்து கொண்டு இருக்கிறாங்க, சத்தியத்தை தெரியாம இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு நமக்கு இவ்வளவு ஈஸியா கிடைச்சிட்டுங்கிறதுனால நம்ம லேசா எடுத்துட்டோமோ? அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே, நம்ம உண்மையாய் நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம். அவருடைய அந்த அன்பை நாம் புரிந்து கொள்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம ரியலைஸ் பண்ண முழுமையாய் நாமும் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். நம்ம அவரை உண்மையாய் நேசிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரியலைசேஷன் வேணும். நாம் அவரை புரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நம்ம கொடுத்த மீட்பை புரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க என்னை எவ்வளவு நேசிச்சிருக்கிறீங்க ஆண்டவர், அதை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவிச்சேன். நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம், கடைசியா பார்த்துட்டு முடிப்போம். அது அறிவு கெட்டாத அன்பு. ஆண்டோடைய அன்பு எப்படி இருக்குன்னா, 3வது அதிகாரம் எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமா இருக்கவும், விசுவாசத்தினால் ஒரு நம்ம இதயத்துல வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அதாவது அன்பு நம்ம ஹார்ட்ல ரூட் ஆகணும், அது டீப்பா ரூட் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையாண்டவர் நமக்கு தரட்டும். ஆண்டவரே, அந்த அன்பு எனக்கு உள்ள இன்னும் அந்த அன்பு உள்ள டீப்பா போட்டு ஆண்டவர், அந்த ரூட் ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள போட்டு ஆண்டவர். நான் லேசா எடுத்ததெல்லாம் போதும்னு சொல்லி கேட்போம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் எனது உணர்ந்து இன்னைக்கு நம்ம உணர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, அந்த அன்பை நான் சரியாய் புரிந்து கொள்ள, அதோடைய அந்த அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் நான் புரிந்து கொள்றதுக்கு எனக்கு உதவிச்சு. நம்மளுடைய அறிவு கெட்டாத அன்பு அறிந்து கொள்றதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். பவுலுடைய பிரேயர் தான் இது. இன்னைக்கு நம்ம அதை ஒரு பிரேயரா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, உங்க அன்புல நான் வேரூன்று எனக்கு உதவிச்சேங்க ஆண்டவர். உங்களுடைய அன்புடைய அகலத்தின் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் நான் உணர எனக்கு உதவிச்சேங்க. உணர்வுள்ளாத இருதயம் எனக்கு இருக்குது ஆண்டவரே. நிறைய நேரங்களை நான் உணர்றதே கிடையாது ஆண்டவரே. எனக்கு அந்த உணர்வுள்ள ஒரு இடத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய ரட்சிப்பு எவ்வளவு விலை மதிக்க முடியாததுங்கிறத உணர நான் உதவிச்சேங்க. எவ்வளவு பெரிய ஒரு அன்பு, அதாவது God so loved the world அப்படிங்கிறது, அதுதான் அந்த அன்பு. நம்ம அதை ரியலைஸ் பண்ணணும். அறிவு கெட்டாத அந்த அன்பு ஆண்டவரே, என்னுடைய அறிவுக்கு எட்டாத அன்பு, அறிவு ரொம்ப கொஞ்சமானது ஆண்டவர். ஆனா நான் அதை அறிந்து கொள்றதுக்கு எனக்கு உதவிச்சேங்கன்னு சொல்லி கேட்போம் ஆண்டவர்கிட்ட. நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம், ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே என்ன உங்களுக்கு க்ளோஸா வரணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க. அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும் அப்படின்னா அன்பு இல்லாம அது முடியாது. என்னுடைய முழு அன்பும் அவருக்கு சார்ந்தது, என் முழு இருதயமும் அவருக்கு சார்ந்தது, அவருக்கு தான் சொந்தம் அது. நான் என்னை யாரோ ஒருத்தங்க நேசிக்கணும் நான் தேடி போன நாட்கள் எல்லாம் போதும். என்ன தேடி வந்திருக்கிறாரே ஒருத்தர், என்னை எவ்வளவாய் அவர் நேசித்து இருக்கிறார். நான் அவர் அத மாதிரி நேசிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யட்டும். அந்த அறிவு கெட்டாத அன்பை நான் புரிகிறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். அவருடைய அன்பு எனக்குள்ள அது டீப் ரூட் ஆகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பை நான் சரியாய் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். எவ்வளவா ஆண்டவரே பாவத்துல இருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே.
நான் அதை ரியலைஸ் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த அன்போடு நான் உங்க சமூகத்துல நான் வரட்டும். எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நான் ஏதோ கேஷுவலா நான் எடுக்க வேண்டாம். ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்தெடுத்ததுக்கான நோக்கமே நீர் நாங்கள் உம்மோடு இருப்பதற்கு தானே ஆண்டவரே. அப்பா நாங்க உங்க பக்கத்துல வர்றதுக்கு, த மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல வந்து உங்களை பாக்குறதுக்கு ஆண்டவரே யோவானை போல ஆண்டவரே உங்க பக்கத்துல உங்க மார்பிள சாய்வதற்கு கூறிய அந்த ரிலேஷன்ஷிப்ல நாங்க வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்போ நாங்க குறையாதான்ப்பா இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்க எங்களுக்கு எங்க லைஃப்ல ரெகுலாரிட்டி இல்லதான் ஆண்டவரே. ஆனா உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் நாங்க ரெகுலராக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களோட லைஃப்ல அந்த அன்பு எங்களை நெருக்கட்டும். உம்முடைய அன்புல நாங்க ஆண்டவரே இன்னும் இன்னும் நெருங்கி சேர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நேசிக்கிற அந்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உணர்வு இல்லாத இருதெல்லாம் எடுத்து போட்டுருங்க ஆண்டவர். எல்லா ஆண்டவரே செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் தாட் எல்லாம் எடுத்து போட்டு விடுவீராக ராஜா. நீங்க எங்களை எப்படி பாக்கீங்களோ அப்படி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அந்த அன்பின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அன்பின் நிமித்தமாய் நாங்கள் நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்போ அந்த உலகத்தோட எல்லா அட்ராக்ஷன்ல இருந்து எங்களுக்கு எங்களுக்கு டெலிவர் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரையும் நாங்க பிஸியா இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க சொல்ற எல்லா எக்ஸ்கியூசஸையும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இனி நாங்க எக்ஸ்கியூஸ் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே உண்மை வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை நாங்க வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஒரு தர்ஸ்ட் ஆண்டவரே இன்னையோட எங்களுக்குள்ள போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அதை அனல் மூட்டை எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இது எங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கட்டும். நான் இன்னும் க்ளோஸ் ஆகணுங்கிற அந்த தர்ஸ்ட் எங்களுக்கு கூடட்டும் தகப்பனே. உதவி செய்வீராக. எங்க எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.